இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய அன்பின் வலிமையான கரங்கள் உங்களை தாங்க, உங்களை தேற்ற, உங்களை வழி நடத்த இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே மகிழ்ச்சியோடு, இது கர்த்தர் தந்த நாள், இது இன்பமான நாள். ஹாப்பி மார்னிங். சந்தோஷத்தோடு இந்த நாளை துவக்குங்கள். மகிழ்ச்சியோடு, கொண்டாட்டத்தோடு இந்த நாளை நீங்கள் அனுபவியுங்கள். ஆண்டவர் பெரிய பெரிய நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்கள் மனம், உள்ளம், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அத்தனை வளமான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் சம்பூர்ணமாய் தேவாதி தேவன் பொழிய போகின்றார். வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்திருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. இந்த காலையில கர்த்தருடைய நாமத்தையும் வார்த்தையும் முன்னிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துறோம். இது வார்த்தை கேட்கிற உங்களுடைய உள்ளங்களும் செவிகளும் இல்லங்களும் வாழ்ந்திருக்கட்டும். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் தேவன் இறங்கி வருவாராம். எதற்காக? அந்த நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் முன்னோடியா இருந்ததான ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் உலாவிக் கொண்டிருப்பார். சம்பாஷணைகளை செய்வார், பேசுவாராம். அப்போ படைத்த தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவங்கள தன்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வைத்து அவர் உறவாடும் பொழுது அவங்க எந்த நிலையில இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிர்வாணமான நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடுப்புகள் கிடையாது, ட்ரெஸ் கிடையாது. ஒரு நிர்வாணமான நிலையில தான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள். இப்ப ஆண்டவரை பொறுத்த மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமா இருக்கு, நிர்வாணமா இருக்கு. அவருக்கு முன்னாடி எதுவுமே மறைவா இல்லை அப்படின்னு வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆண்டவர் ஏன் மனிதனோடு உலாவும் பொழுது அவர்கள் நிர்வாணமான நிலையிலே வைத்திருந்தார் என்று சொல்லி பல வேத வல்லுநர்கள் பல விளக்கங்களை கொடுக்கறாங்க, பலவிதமான கேள்விகளை எழுப்புறாங்க, அதுக்கு பல வகையான அர்த்தங்களை கொடுக்கறாங்க. ஆனா ஒரு தரமான அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம ட்ரெஸ் போட்டாலும் ட்ரெஸ் போடாவிட்டாலும் நம்ம ஸ்கின்னும் சரி, நம்ம மனசும் சரி, நம்ம ஆர்ட்டும் சரி, ஆண்டவருக்கு முன்னாடி எதையும் வச்சு நம்ம மறைக்கவே முடியாதுங்க. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் முகத்தை மாத்திரமல்ல, அவர் இருதயத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே அவருக்கு முன்னாடி வெளியரங்கமா இருக்கு. ஆனா ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏன் ஒரு உடுப்பு இல்லாத ஒரு நிர்வாணமான ஒரு நிலையில வச்சிருந்தாரு கேட்டீங்கன்னா, நல்லா நீங்க கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அவங்க ரெண்டு பேருமே அவர்களுடைய உறவிலே எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆண்டவருக்கு முன்னாடி எதையும் எந்த மனுஷனும் ஒளிச்சிக்கவே முடியாது, மறைச்சிக்கவே முடியாது. நம்ம எங்க தான் போய் மறைச்சாலும் 139ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இல்லையா, நான் பாதாளத்துல போனா கூட அங்கேயும் ஆண்டவரே நீங்க இருக்கீங்க. நான் அப்படியே சமுத்திரத்துக்கு போனாலும் அங்கேயும் நீங்க இருக்கீங்க. நான் 4 ரூமுக்குள்ள என்ன அடைச்சிக்கிட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கீங்க. நான் அப்படியே மேல பறந்து போனாலும் அங்கேயும் நீங்க இருக்கீங்க. எங்க போனாலும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு மறைவாக நான் எங்க ஆண்டவரே போவேன்னு சொல்றாரு. அதனால ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எதையுமே மறைக்க முடியாதுங்க. நம்ம மனசையும் மறைக்க முடியாது, இருதயத்தை மறைக்க முடியாது, தோலை மறைக்க முடியாது, எதையுமே மறைக்க முடியாது. அவருக்கு முன்னாடி அது பிரச்சனையே இல்லை. ஆனா மனுஷனுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் என்ற அந்த உறவு, அந்த குடும்பம், அந்த குடும்ப உறவுக்குள்ள ஆண்டவர் எது இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று பார்த்தீர்களே ஆனால், ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒருவரை ஒருவர் தங்களை வெளிப்படுத்தி அன்பும் அந்யோன்யமும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியலை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் அப்படி அவர்களுக்காக வைத்திருந்தார். ஆகவே நான் சொல்லுகிறேன், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கணவன் மனைவி உறவே ஆனாலும் சரி, தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவே ஆனாலும் சரி, உங்கள் குடும்ப உறவில் என்றைக்குமே ஒளிவு மறைவான ஒரு வாழ்க்கைக்குள் சென்று விடாதீர்கள். அது பெரிய பின்னாட்கள்ல வலி, வருத்த, வேதனை, வியாகுலத்தை ஏற்படுத்தும். என்னைக்கு நீங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், ஒருவேளை சின்ன மிஸ்டேக்கா இருந்தா கூட சரி, தப்பே ஆனாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம தப்பு பண்ணிருப்போம், ஒரு மிஸ்டேக்கா கூட அது நடந்திருக்கலாம், ஒரு தற்செயலா அது நடந்திருக்கலாம். நீங்க உண்மையை ஓப்பனா சொல்லி, பிள்ளைகளை நீங்கள் இருப்பீர்கள், உங்க அப்பா அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லிருங்க. இது மாதிரி சில விஷயம் இருக்கு, நான் செஞ்சிட்டேமா அப்பா, நான் செஞ்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை பார்த்துட்டேன், இங்க நான் போயிட்டேன், போயிருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாது, பண்ணிருக்க கூடாது, தப்பு தான், ஆனா நான் பண்ணிட்டேன், ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு உங்க அப்பா அம்மாவோட பிள்ளைகள் ஒப்புரவாயிருங்க.
ஒருவேளை கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சரி, சில செயல்கள், சில காரியத்தில் நீங்கள் நடப்பித்து விடுவீர்கள் தவறென்று சொன்னால் அதை நீங்க முன்கூட்டியே செய்தது உண்மைதான், என்ன மன்னிச்சிருங்க, தெரியாதனமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒப்புரவாயிருங்க. நாளைய தினத்துல நீங்க மறைச்சு சில விஷயத்தை நீங்க மறைச்சு அது ஒரு நாள் எப்படி இருந்தாலும் வெளிப்பட்டு விடும். அப்படி வெளிப்படும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே? பெரிய வழி வருத்தமும், பெரிய உறவு சிக்கல்களும், பெரிய உடைப்புகளும், உறவு விரிசலை ஏற்பட்டு விடும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட இடத்துக்கு உறவுகள் செல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த உறவு தேவன் தந்த உறவு, உங்கள் குடும்ப உறவு, கர்த்தர் கொடுத்த உறவு. சில பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, என் கணவனுக்கு தெரியாம நான் இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன், அதை நான் பண்ணியிருக்கேன், இதை செஞ்சிருக்கேன், அவர்கிட்ட நான் சொல்றது இல்லை. ஏன் நான் சொல்றது இல்லை? நான் சொன்னால் அவர் கஷ்டப்படுவார், அவருக்கு வலிக்கும், அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். சரி, உங்க கணவருக்கு ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா கஷ்டத்தை கொடுக்குதுல, உங்க கணவருக்கு வலியை கொடுக்குதுல, அந்த விஷயத்தை நீங்க செய்றீங்க. உங்கள் உறவுக்கு வலியையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ஏன் செய்றீங்க? நாளைக்கு அதை விட பெரிய வலி உங்க லைஃப்ல வந்துருமே. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில கணவன்மார்கள் இருப்பாங்க, சில பேர்கிட்ட பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க, சேட் பண்ணுவாங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அதை மறைச்சு வைப்பாங்க. ஏன் மறைச்சு வைக்கிறீங்கன்னு கேட்டா, என் கணவருக்கு தெரிஞ்சா அவருக்கு கஷ்டப்படுவாரு, எங்க மனைவிக்கு தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வலிக்கும், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால தான் நான் அதை மறைச்சு வச்சேன், ஒளிச்சு வச்சேன். அவங்களுக்கு வலிக்குதுன்னு தெரியுது இல்லை, உங்க மனைவிக்கு வலிக்குதுன்னு தெரியுது இல்லை, அப்புறம் அதை நீங்க செய்றீங்க. உங்க புருஷனுக்கு வலிக்குதுன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் நீங்க அதை செய்றீங்க? செஞ்சுட்டு நாளைக்கு அவங்க அதை கண்டுபிடிக்கும் போது, நாளைக்கு அவங்க அதை பார்க்கும் பொழுது, நாளைக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் பொழுது அவங்க மிகப்பெரிய உறவு விரிசல் ஏற்பட்டு விடும் கர்த்தருடைய குழந்தைகளே. ஆகவே உறவுகளுக்குள் நான் சொல்லுகிறேன், எதுவானாலும் ஓப்பனா பேசுங்க, ஓப்பனா வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்துல உட்காருங்க, உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, என்கிட்ட இந்த போராட்டம் இருக்கு. சில பேர் நீங்க சொல்லணும், ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, என் மைண்ட்ல சில பிரச்சனைகள் இருக்கு, மாம்ச இச்சின் போராட்டங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட சிந்தைகள் எனக்கு வருது, இப்படிப்பட்ட சிக்கல்கள் எனக்கு இருக்கு, ஒளிவு மறைவுக்குள்ள அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள என் ஜீவியம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லைன்னா ஆண்டவர்கிட்ட அதை வெளிப்படுத்தி காட்டுங்க. ஆண்டவர்கிட்ட ஓப்பனா அதை சொல்லி ஒப்புரவாகுங்க. குடும்பத்தார்கிட்ட சில விஷயங்களை சொல்லி ஒப்புரவாகுங்க. ஒப்புரவாக்கப்படும் பொழுது சுகம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும், ஐக்கியம் உண்டாகும், நம்பகத்தன்மை உண்டாகும். இல்லை என்றால் உங்கள் நம்பிக்கை சிதைக்கப்படும். உறவுல கணவன் மேல மனைவிக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, மனைவி மேல கணவனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, பிள்ளைங்க மேல அப்பா அம்மாவுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடிய செயல்களை நீங்க செஞ்சிடாதீங்க. அந்த நம்பிக்கைகள் மட்டும் நீங்க ஒரு முறை உடைச்சிட்டீங்கன்னா, எத்தனை முறை நீங்க அதன் பிறகு சிக்கப்பட்ட பிறகு நீங்க எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசு உங்களை முழுமையா நம்பாது, நம்புவதற்கு இடமே கொடுக்காது. ஏன்னா நீங்க மறைச்சிட்டீங்க இல்லையா? ஆகவே உங்களை நம்பக்கூடிய தாய் தகப்பனுக்கும், உங்களை நம்பக்கூடிய கணவனுக்கும், உங்களை நம்பக்கூடிய மனைவிக்கும், உங்களை நம்பக்கூடிய உங்களுடைய அன்பான தேவனுக்கும் நீங்க ஒளிவு மறைவோடு காரியத்தை செய்யாதீர்கள். அதை வெளிப்படுத்துங்கள், அதை காண்பீங்கள். அது ஒரு தவறான விஷயமா? வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். வெளிப்படுத்துங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய தேவன் இல்லையா? நீங்க பார்த்தீர்கள் ஆனால் கொல்கதா மலைக்கு அவர் செல்வதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்துல என்ன பண்ணாராம்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சீஷர்களுக்கு முன்பதாக, மனிதர்களுக்கு முன்பதாக வியாகுலப்பட துவங்கினாராம். என்ன பண்ணாராம்? அழறாரு, வியாகுலப்படுறாரு, பயப்படுறாரு. இத மனுஷனுக்கு காட்டுறாரு. யாரு? கடவுளுங்க. கடவுளாகி இயேசு கிறிஸ்து தாம் பயப்படுறத, பதட்டப்படுறத, அப்படியே அவருக்குள்ள அந்த வேர்வையின் துளிகள் அப்படியே ரத்தத்தின் துளிகளா வருதில்ல, பதட்டப்படுறாருல, அந்த தன்னுடைய வீக்னஸ, தன்னுடைய பலவீனத்தை கடவுளா இருக்கக்கூடிய கிறிஸ்து யாருக்கு காட்டினார்னா, பலவீனமான மனிதர்களாகிய சீஷர்களுக்கு அதை வெளிப்படுத்துறாரு, காட்டுறாரு, தாம் பலவீனத்தை காட்டுறாரு. கடவுளே தன்னுடைய பலவீனத்தை காட்டும் போது மனிதர்களாகிய நாம ஏன் காட்டக்கூடாது? வெளிப்படுத்தி விடுங்கள், வெளிப்படுத்தி காண்பித்து விடுங்கள், ஒப்புரவாகி விடுங்கள். உறவுகளை உடைத்து விடாதீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உன் வீடு, உன் குடும்பம் ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம் உனக்கு. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இருக்கிறத உண்மையை பேசுங்க, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. உண்மை சொல்லி மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல, நாளைக்கு மீண்டும் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை உதயமாகும். அதனால உண்மை என்னவோ உண்மையை சொல்லுங்க, உண்மை இல்லையா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க.
கூட்டி சொல்றது, குறைச்சு சொல்றது, விளக்கம் கொடுக்கறது, விவரிச்சு சொல்றது. நான் இதனால தான் பண்ணேன், நான் ஏன் தெரியுமா இப்படி பண்ணேன், இதுக்கு ஒரு காரணம், நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணேன், அதுக்கு ஒரு காரணம், நான் ஏன் தெரியுமா இதை செய்யல, இதுக்கு ஒரு காரணம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் மனுஷனை உறவுகளுக்கு அடுத்த விஷயத்திலே நிர்வாணமாய் வைத்திருந்தார். தேவனுடைய பார்வையில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தேவனுடைய பார்வையில் அழகான ஒரு அலங்காரம் எது தெரியுமா? நிர்வாணம். அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது, வெளிப்படுத்துவது, ஒளிவு மறைவின்றி வாழ்வது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அலங்காரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னையே நம்பி இருக்கிற உன் அப்பா அம்மா, உன்னையே நம்பி இருக்கிற உன் கணவன், உன்னையே நம்பி இருக்கிற மனைவி, உன்னையே நம்பி இருக்கிற உன் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு நாளும் நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள். அந்த நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தாமல் நம்பிக்கை ஊன்ற கட்டுங்கள். என் பையனா கரெக்டா இருப்பான், என் பொண்ணா பொய் சொல்லாது, என் கணவனா பொய் சொல்ல மாட்டாங்க, என் மனைவியா பொய் சொல்ல மாட்டாங்க, உள்ளதை தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க கரெக்டா பேசுவாங்க. ஒருவேளை அவங்க மிஸ்டேக் பண்ணா கூட அதை வெளிப்படுத்திடுவாங்க, அதை என்கிட்ட சொல்லிட்டு ஒப்புரமாயி சரி பண்ணி தருவாங்க, அதை சரியாக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் குடும்பத்திற்கு ஊட்டுங்கள். குடும்பம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க மன சமாதானம் ரொம்ப நல்லா இருக்கும், நிம்மதியா நீங்க இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, அடுத்தடுத்த வேலையை அழகா நீங்க செஞ்சுட்டே போவீங்க. குடும்பத்தில் மட்டும் ஒளிவு மறைவுகளை ஏற்படுத்தி விரிசல்கள் வந்துவிட்டால் நான் சொல்றேன், குடும்பம் வளர முடியாது, அடுத்த நிலை அடைய முடியாது, உயர்ந்த ஸ்தானத்துக்கு செல்லவே முடியாது. ஆகவே தயவு கூர்ந்து உங்க ஃபேமிலிக்குள்ள உங்களை நம்பக்கூடிய குடும்பத்தார் மத்தியில் ஒளிவு மறைவின்றி வாழுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க நிறைவேற்றி பாருங்க, இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தின் நாள், ஏற்றத்தின் நாள், முன்னேற்றத்தின் நாள். இது கர்த்தர் உங்களுக்கு தந்த நாள். இதில் களி கூர்ந்து மகிழ்ந்திருங்கள். உறவுகளை இடிக்காதீர்கள், உறவுகளை கட்டுங்கள், உறவுகளை கொண்டாடுங்கள். காரணம், தேவன் தந்த உறவாய் அது இருக்கின்றது. தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைய நாளில் பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எஸ் மாரியப்பன், அன்பு சகோதரர் வி மதன், அன்பான பிள்ளைகள் கே இன்பராஜ் மற்றும் மகிழ்மதி, அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் சி பார்த்திபன், சிஸ்டர் பி திவ்யா தம்பதியார் மற்றும் அன்பு சகோதரர் பி ஜெகன், சிஸ்டர் தாட்சாயினி தம்பதியார். அது போலவே நாளைக்கு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணப்போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் இ சுமன் மற்றும் அன்பு சகோதரி ஜெயசீலி மற்றும் நம்முடைய அன்பு மகள் வி மீரா மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் சாமுவேல், சிஸ்டர் கிறிஸ்டியல் தம்பதியார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஏப்ரல் மாதம், இந்த 4ஆம் தேதி, இந்த சனிக்கிழமை, இந்த காலையிலே என்னோடு கூடவே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய வலக்கரம் வைக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்ப உறவிலே ஒளிவு மறைவின்றி சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையை வலிமையாக்கி வாழ்ந்திருக்கும்படி தேவன் சகல ஆசீர்வாதங்களை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய பாசம் மிகுந்த நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம். ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பழுக சிறக்க செழிக்க செய்து இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், நல் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட கர்த்தாவே உடைய நாமத்தினாலே வார்த்தையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், மேன்மைப்படுத்த வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஐயா, இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற, அதுபோலவே நாளைய தினத்திலும் பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளை, வருடங்களை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு உடைய நிறைந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருஷிக்க பண்ண வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.